ஓம் நமச்சிவாய். பரமாத்மாவே ஓம் நமோ நாராயணா. ஓம் சரவணபவா. இன்றைய மாலை பொழுதிலே நாம் அறிய இருப்பது திருக்குறள். இந்த இனிய பொழுதிலே நாம் அறிய இருப்பது திருக்குறள். திருக்குறள் தெய்வப் புலவரால் நமக்கு தரப்பட்ட 1330 பாக்கள். அதுல ஒழுக்கம் உடைமை, அந்த ஒழுக்கம் உடைமையிலே 133வது குறள். உயர்ந்த, அதாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும். என்ன அர்த்தம்? உயர்ந்த குலம் என்பதே உயர்ந்த ஒழுக்கத்தினால்தான். உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், மேல் சாதி கீழ் ஜாதி, மேலுலகம் கீழ் உலகம், பகல் இருட்டு, இப்படி நாம் இருபட பொருள்பட நாம் கூறலாம். இங்க ஒழுக்கத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும். உயர்ந்த குலம் என்பதே உயர்ந்த ஒழுக்கத்தினால்தான். உயர்ந்த ஒழுக்கம் யாரிடம் இருக்கிறதோ, அது கீழ்ச்சாதியா இருந்தாலும் சரி, மேல் சாதியா இருந்தாலும் சரி, உயர்ந்த ஒழுக்கத்தினால்தான் உயர்ந்த குலம் என போற்றப்படுகிறது. ஒழுக்கத்தின் தாழ்ந்தால், ஒழுக்கத்திலே தாழ்ந்தால் குலத்திலும் தாழ்வனாகி விடுகிறான். குலத்திலே தாழ்வனாகி விடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு மேல் சாதியாக இருந்தாலும் ஒழுக்கம் தாழ்ந்தால் குலத்திலும் தாழ்வையாகி விடுகிறான், தாழ்ந்தவனாகி விடுகிறான். இதுதான் என்னுடைய பொருளாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது இந்த பொருள். அதனால எந்த குடியில் பிறந்தாலும் கீழ்ச்சாதியோ மேல் சாதியோ ஒழுக்கம் உடையவராக இருக்க வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவரும் நமக்கு தந்த ஒரு பொருளாகும். ஓம் நமச்சிவாய. இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவர். அடுத்தபடியாக நம்முடைய ஆன்மீக அருளாளர்கள், இந்திய தேசத்திலே ஆன்மீக அருளாளர்களுக்கு பஞ்சமே இல்லை. எத்தனையோ மகான்கள், கிருஷ்ண பரமாத்மா, ஆதிசங்கரர், மகாவீரர், புத்தர், ராமானுஜர், சீரடி சாய்பாபா, கபீர் தாசர், தாய்மானவர் குருநானக் கொள்ளலார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்த, அரவிந்தர், காஞ்சிபுரியவர், ரமணர், ஸ்ரீரமணர், கிருபானந்த வாரியார், வேதாத்திரி மகரிஷி, சத்திய சாய்பாபா, இப்படி எத்தனையோ பேர்கள் நமது நாட்டிலே அவதரித்தார்கள். நமக்கு பல அருள் மொழிகளை தந்திருக்கின்றார்கள். அவற்றை சிலை பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் சிறந்த மகான். ஒருவனை
துன்புறுத்துகிறவன் தன்னை அறியாமல் தனக்கு தீங்கிழைத்துக் கொள்ளுகிறான். ஒருவனை ஒருவன் துன்புறுத்துகிறான் என்று வைத்துக் கொள்வோம். தன்னை அறியாமலே அவன் அறியாமல் இருந்தாலும் கூட தனக்கே அவனுக்கு தீங்கிழைத்துக் கொள்ளுகிறான் என்பது அது நடைமுறையிலே நடந்து வருகிற ஒரு வாழ்க்கைக்கு உண்டான சம்பவங்களாக இருக்கின்றன. ஓம் நமச்சிவாய. அடுத்தபடியாக விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார் அருள்மொழியில பார்க்கலாம். இப்போது இதை உங்களுக்கு அருளிக் கொண்டிருப்பவர் யோகி சிவம். கடவுள் இருக்கிறார். மனிதனுக்கு அறிவு தென்பட்ட நாளில் இருந்து கடவுள் உண்டு இல்லை என்ற சர்ச்சை இன்றும் இருந்து வருகிறது. ஆனால் ஒன்று, நம்ம நாடு ஆன்மீகத்திலே இறங்கி இருக்கிறது என்றால் அதுவே கடவுள் உண்டு என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு 90% முன்னர் விழுக்காடு இருக்கின்றார்கள். அவர்கள் அதை உணர்ந்துதான் நமக்கு அதை சொல்லுகிறார்கள். கடவுள் இருக்கிறார், உண்டு, நிச்சயமாக இருக்கிறார். பாடி தேவரிவர் பாருங்கள் உங்களுக்கு காண்கிறேன் என்று கூறி பிறரை ஏமாற்ற வேண்டாம். இருக்கிறார் என்று சொல்லி பிறரை ஏமாற்றக்கூடாது என்கிறார் விவேகானந்தர். கடவுள் இல்லை, அவரை எங்கே காட்டுங்கள் என்று நாஸ்திகனும் பாதமும் பேச வேண்டாம். கடவுள் இல்லை, அவனை நான் காட்டுகிறேன் என்று நாஸ்திகமும் பேசக்கூடாது. கடவுளை ஒவ்வொருவரும் நல்ல செய்கை மூலம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பக்தி மூலமாக எல்லோரும் ஒவ்வொருவரும் நல்ல செய்கைகள், நற்செய்கைகள், தீச்செய்கைகள் இருக்கின்றது. அதன் மூலமாக செயல் மூலமாக பார்த்து கொண்டுதான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை மறவாதீர்கள். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக ஒரு மகானை நாம் பார்க்கலாம். ஸ்ரீ அரவிந்தர். இவர் அவருடைய பொன்மணிகளை என்ன சொல்லுகிறார்? பிறரை வெறுக்கும் குணம் உடையவர்கள். பிறரை எதற்கெடுத்தாலும் வேண்டாம் வெறுக்கக்கூடிய குணம் உடையவர்கள் யாராக இருந்தாலும் முதலில் தங்களிடம் உள்ள தீய குணங்களை ஒழித்து காட்ட வேண்டும். அவர்களிடம் இருக்கின்ற தீய குணங்களை ஒழித்து காட்ட வேண்டும். பிறரை வெறுக்கும் குணம் உடையவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவரவருடைய தீய குணங்களை ஒழித்து காட்ட வேண்டும் என்றுதான் அரவிந்தர் சொல்லுகிறார். யார் யோகியாக இருக்கிறார்? அடுத்தபடியாக ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுகிறார், யார் யோகி ஆவான் பார்க்கலாம் இப்பொழுது. ஓம் நமச்சிவாய். எவரையும் வெறுக்காதவர், எந்த ஜீவராசிகளையும் வெறுக்காதவர், மரஞ்செடி கொடிகளை, உயிரிருக்கின்ற பொருட்களை வெறுக்காதவர், அனைவரிடமும் நட்பு கொண்டவர். இரண்டாவதாக அனைவரிடத்திலும் அன்பு கொள்ள வேண்டும், நட்பு கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் கருணையுடையவர், எல்லாரிடத்திலும் கருணை காட்ட வேண்டும். அகங்காரம் விட்டவர், அகங்காரம் இல்லாமே இருக்க வேண்டும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுவர், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எண்ணி கருதுபவன் தான் யோகி ஆவான்.
பொறுமையுடையவரும் இருக்கின்றான். பொறுமை பொறுமை என்னும் நகையணிந்து மாந்தர் அவ்வளி நடக்க வேண்டும் என்று ஔவையார் சொல்லி இருக்கின்றார். பொறுமை கடலிலும் பெரியது என்பார்கள். எப்போதும் திருப்தி உள்ளவர் போதுமென்றே மனமும் தேவை. இதற்கெடுத்தாலும் பேராசை கூடாது. எப்போதும் இது நமக்கு போதும் திருப்தியாக இருக்கின்றது என்று நாம் திருப்தி உள்ளவர் எப்போதும் யோகத்தின் நிலையை பெற்றவராகி செயல் புரிவர். எப்போதுமே தியானத்திலேயே யோகத்திலேயே நிலை பெற்றவராக இருக்க வேண்டும். தன்னை கட்டுப்படுத்தியவன் இருக்கின்றானே அவன்தான் யோகி ஆவான். திட சங்கல்பம் உடையவன். சங்கல்பம் எப்பமாவது தான் வரும். திடமான ஒரு சங்கல்பம் இருக்கக்கூடியவன் தான் ஒரு யோகியாக இருக்கின்றான். மனதையும் புத்தியையும் இறைவனிடம் அர்ப்பணம் செய்தவன். மனம் இருக்கின்றது, புத்தி இருக்கின்றது, இறைவனிடம் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். அத்தகைய உடையவனே யோகி ஆவார். இவ்வளவு யோகி ஆகிறதுக்கு இந்தந்த தகுதிகள்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. ஓம் நமச்சிவாய். இதை உங்களுக்கு அருளி கொண்டிருப்பார் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக ஸ்ரீ அன்னை, பாண்டிச்சேரியிலே உள்ள அன்னை. ஸ்ரீ அன்னை என்ன சொல்லுகிறார்? அருள்மொழிகள்ல இறைவன் எல்லா மனிதர்களையும் ஒன்று போலவே நேசிக்கிறார். இறைவன் இருக்கின்றாரே எல்லா மனிதர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் ஒன்று போலவே நேசிக்கிறான். ஒருவன் இறைவனின் அன்பை கண்டு கொண்ட போது அவன் எல்லாவற்றிலும் இறைவனையே அன்பு செய்கிறான். ஒருவன் இறைவனின் அன்பை கண்டு கொண்ட பிறகு, உணர்ந்த பிறகு, இறைவனை உணர்ந்த பிறகு அவன் எல்லாவற்றிலும் இறைவனையே அன்பு செய்கிறான். எடுத்தாலும் இறைவனையே சொல்லுகிறான். இனி பிரிவினையே இல்லை. அவருக்கும் இந்த பக்தனுக்கும் பிரிவினையே இல்லை என்று சொல்கிறார். ஓ நமச்சிவாய். இன்னொரு அருள்மொழிகளை பார்க்கலாம். யாரு? ஸ்ரீ அன்னை அவர்கள் சொன்னார். மீன் பிடிப்பவன் தூண்டிலை தண்ணீரில் வீசிய அடித்தவனாடியே மீனை பிடித்து விடுகிறான். உடனே அவனுக்கு மீன் கிடைத்து விடுகிறது. தூண்டில் போட்ட உடனே, வலை விரித்த உடனே அவனுக்கு மீன்கள் கிடைத்து விடுகிறது. பல முறை மீன் தூண்டிலில் படுகைக்கு கிடைக்காமல் ஏமாற்றம் அடைகிறார். பலமுறை சில சமயங்கள்ல மீன் தூண்டில் கிடைக்காமல் ஏமாற்றமும் அடைகிறார். என்றாலும் மீன் கிடைக்கும் வரை அவன் முயற்சி செய்கிறான். நாமும் கடவுளை கண்முன் தெரியும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? மானுடர்கள் நாமும் கண்முன் தெரியும் வரை, கடவுள் நம் கண்முன் தெரியும் வரை, அது உணரும் வரை ஆன்மீக முயற்சியை தொடர்ந்தபடி இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் பக்தி செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், அதாவது யோகம் செய்ய வேண்டும், அல்லது தவம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால்
நாமும் இறைவனை காணலாம். ஓம் நமச்சிவாய. காஞ்சி பெரியவர் என்ன சொல்றார் பார்க்கலாம் இப்பொழுது. நமக்கு தீட்டு ஏற்பட்டால் அந்த நேரத்திலே உலகத்தோடு சேர முடியாமல் ஒதுங்கி இருக்கிறோம் அல்லவா? அவ்வாறே உலகத்திற்கு உபயோகமான சேவை செய்யாத ஒவ்வொரு நாளும் நமக்கு தீட்டு நாள்தான் என்று கருதி அவரவர் தம்மால் முடிந்த சேவைகளில் ஈடுபட வேண்டும் என்று என்ன தெரிகிறது? தீட்டு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் உலகத்தோடு சேர முடியாமல் போயிடும். அப்படிதான் சில நேரங்கள்ல யாராவது ஒரு பெரியவரோ ஒரு பெரிய நபரோ இறந்து விட்டால் அந்த சாவுக்கு சென்றுவிட்டு திரும்ப வரும்பொழுது தீட்டு உள்ளிருப்பார். நாம் பொழித்து அதை முடித்து போடுவோம். அவ்வாறே உலகத்திற்கும் உபயோகமான சேவை இருக்கின்றது. அது தீட்டாக முடியுமா? சேவை என்பது தீட்டாகாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு தீட்டு நாள் என்று கருதி அதை விலக்கிவிடக்கூடாது. அவரவர் தம்மால் முடிந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். யாரு? காஞ்சி பெரியவர். ஓம் நமச்சிவாய. இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய. இத்துடன் இந்த ஆன்மீக அருளாளர்களின் அருள்மொழிகளை நாம் கேட்டு அறிந்து புரிந்து கொள்வோம். ஒழுகுவோமாக, பக்தி செய்வோமாக, பக்தி செய்து முக்தியை பெறுவோமாக. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யோகி சிவானந்தம்.